அதுக்கப்புறம் 4 சீசனோட வின்னர்ஸ் வச்சுருக்காங்க ஃபோட்டோஸு. அப்புறம் அந்த இதில் என்ன காமெடினா, ஒரு டெவிலை பற்றி பேசிச்சு பார்த்தீங்களா, விக்ரம் தான் என்ன பேசினார், அப்படியே அந்த டெவில்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டது வந்து நிலைக்காது அப்படின்னு யாரை சொல்கிறது, என்னமோ சோஷியல் மெசேஜ் சொல்கிறாராம்மா, மாரல் மெசேஜ் சொல்கிறாராம்மா. டெவில் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட். அது என்ன விக்கல்ஸ் வந்து விக்ரனா என்னமோ ஒரு பேரில் தானே இருக்கார் அவர் அந்த கேரக்டராக. என்னவோ ஒன்று இருந்துட்டு போட்டால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வக்ர விக்ரம் தான், அவ்வளோதான் ஸ்டாண்டர்டாக அந்த பேர் தான். அதை ஏமாற்றிக்கிட்டு உருட்டிக்கிட்டு வக்ர விக்ரம், ஓகேவா. ஸோ வந்து அது வந்து டெவிலை பற்றி ஒரு கதை சொல்லிச்சு, ஓகேவா. அப்போ வந்து இதுக்கு வந்து கெட்டது ரொம்ப நாள் இருக்காது நிலைக்காதுன்னு சொல்கிற இடத்துல எனக்கு என்ன ரிலேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஓட்டிங் தான் ரிலேட் பண்ணணும்னு தோணுது. 2-3 வாரமாக ஒன்றுமே பண்ணாமல், இல்லை நெகட்டிவாகவே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, டாக்ஸிக்காகவே பண்ணிவிட்டு, பார்வை மட்டுமே வச்சு கேம் ஆடிட்டு, பார்வை மட்டுமே டார்ச்சர் பண்ணிவிட்டு, ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தீங்கல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஓட்டிங்கில் பாரு தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சிலர் பார்க்குறது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் விக்ரம் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அதில் கமருதீன், திவ்யாலாம் செகண்டு, தேர்டு, முந்தா நேற்றுலாம் இருந்தாங்க. 4th தான் பாரு இருந்தாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் நேற்று வந்து டாஸ்க் முடியும் போது, நீ நைட் எல்லாம் பாரு சாமான் தேக்க வச்சது, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணது லைவ். நீங்கள் 1 ஹவரில் போடலன்னா ஜனங்களுக்கு தெரியாதா? நீங்கள் 1 ஹவரில் போடலன்னா லைவில் நடக்கிறத எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்ப மாட்டாங்களா? உண்மை என்றைக்கு இருந்தாலும் வெளில வரதானே செய்யும், எவ்வளோ பொத்தி வச்சாலும். அப்போ வந்துடுச்சு. ஸோ அதனால் மக்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு உண்மை இது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓட்டிங்கில் செகண்டுக்கு கமருதீனையும் திவ்யாவையும் தள்ளிட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பாரு செகண்ட் வந்தாங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்லேயே பாரு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா கெட்டது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது தான். விக்கல்ஸ் விக்ரம் 3 வாரமாக ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்னா அட்டகாசம் பண்ணி அலப்புற பண்ணி உங்கள் யூடியூப் சேனல் என்னென்ன பிஆர் வேலை, நெகட்டிவ் பிஆர். இந்த ஜோ மைக்கேல் தான் சொல்லுவார். ஆனால் நெகட்டிவ் பிஆர்னு போன சீசன்லாம் சௌந்தர்யாவை சொன்னது. ஓகே, நீங்கள் அது வந்து இருக்குது சொன்னீங்க, இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் அந்த ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி வரும்போது ஜஸ்டிஸ்க்காக அப்படி நிற்பீங்களே மிஸ்டர் ஜோ மைக்கேல் ப்ரோ. பட் ஆனால் இந்த சீசன் அந்த நெகட்டிவ் பிஆர் விக்கல்ஸ் விக்ரம்க்கு நல்லா வேலை செய்கிறாங்களே, அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க? அப்படி பார்வை அவர் என்ன உள்ள கேம் ஆடுறாரு, பார்வை டவுன் பண்ணி தான் பெஸ்ட்டுன்னு தான் ஒரு கேம் ஆடுறாருனா, அப்போ அவர் யூடியூப் சேனல் எப்படி பிஆர் வேலை செய்யும்? அவங்களும் அதே எத்திக்ஸை தானே, அதே வெப்பனை தானே கையில் எடுப்பாங்க. பாரு கேம் ஒன்றுமே இல்லை, இவர் தான் க்ரியேட்டிவிட்டி, பாரு க்ரியேட்டிவிட்டியில் 0. இவர் உள்ளே என்ன ஹிண்ட்டு கொடுக்குறாரோ அதை வச்சு தான் யூடியூப்பில் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, அவங்க யூடியூப் சேனலு. ஸோ அப்படி தானே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னா அதுக்கு பேரும் நெகட்டிவ் பிஆர் தானே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த சீசனில் விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஃபேன்ஸ் நிறையவா, நெகட்டிவ் பிஆர்லாம் இல்லையா. அவங்க வந்து நிச்சயமாகவே அவரோட கேமுக்கு தான் ஓட் பண்ணுறாங்களாம். அப்போ திடீர்னு இப்போ உல்ட்டாவா பாரு ஃபஸ்ட்டில் வந்துட்டாங்களே, அப்போ பாருக்கு பிஆர் ஓட் பண்ணுறாங்க, அதே மக்கள் தானே. அப்போது நீங்கள் ஓட் பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் ஓட் பண்ணாங்க, இப்போது ஓட் பண்ணும்போது மக்கள் தான் ஓட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஓட் பண்ணும்போது உங்களுக்கு பிஆர் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால்